Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க. அமிட் அப்போசிஷன் ப்ரொடெஸ்ட் லோக்சபா கிளியர்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஸோ எம்எம்டிஆர் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எம்எம்டிஆர் ஆக்ட் 1957 அண்ட் இந்த பில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஓகே, ஸோ லோக்சபாவில் அப்போசிஷன் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய இப்போ எஸ்பெஷலி நமக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாகவும் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லோகன்ஸ் லைக் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண விடாமல். ஸோ அப்படி அந்த பில்லில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்லாம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் ஆக்ட் என்னது? எம்எம்டிஆர் ஆக்ட் 1957. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் கவர்னிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்ஷனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ த்ரூ அவுட் இந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது, தென் அங்கே ஆக்ஷனியரிங் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மைன்ஸ் எல்லாம் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சட்டம் அப்படின்னா அது இதுதான். ஓகே, அண்ட் இதில் தான் நமக்கு வந்து மேஜர் மினரல்ஸ் மைனர் மினரல்ஸ்னு மினரல் கேட்டகரைஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. மேஜர் மினரல்ஸில் உங்களுக்கு கோல், அயன் ஓர், பாக்சைட், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே வந்துடும். அண்ட் தீஸ் ஆர் ரெகுலேட்டட் டிரெக்ட்லி அண்டர் ரூல்ஸ் ஃப்ரேம்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, மைனர் மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்ட், கிராவல், பில்டிங் ஸ்டோன், கிளே இதெல்லாமே வந்துடும். அண்ட் தீஸ் ஆர் கவர்ன்டு பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி பவர்ஸ் டெலிகேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் கன்செஷன் கிராண்ட்ஸ் வெர்சஸ் ராயல்ட்டி ரேட்ஸ். இது என்ன அப்படின்னா மினரல் கன்செஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை மைனிங் லீஸாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மூலமாக கன்செஷன் கிராண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ராயல்ட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகே, இந்த ராயல்ட்டி ரேட்டு பேசிக் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தின் கீழே விதிக்கக்கூடிய ஒரு ரூல் தான். ஓகே, அண்ட் இதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் வருது, எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சி என்ட்ரி 54 யூனியன் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் பார்லிமெண்ட் த பவர் டு ரெகுலேட் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் டிக்ளேர்ட் எக்ஸ்பீரியன்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேட் பண்ணுற பவர் பார்லிமெண்ட் கிட்ட கொடுத்துருக்கு. 23 எடுத்துக்கோங்க, ஸ்டேட் லிஸ்ட். இது வந்து ஸ்டேட்ஸ் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அண்ட் சப்ஜெக்ட் டு திஸ் ப்ரொவிஷன். ஓகே, அதாவது ஆல்ரெடி இருக்க யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை தவிர்த்து நம்ம இது பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் என்ட்ரி 50 ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த நமக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஒரு மேஜர் இது தான். இட் எம்பவர்ஸ் ஸ்டேட்ஸ் டு லெவி டாக்ஸஸ் ஆன் மினரல் ரைட்ஸ் சப்ஜெக்ட் டு எனி லிமிட்டேஷன்ஸ் இம்போஸ்டு பை பார்லிமெண்ட் பை லா. சி ஸ்டேட்ஸுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குதுன்னு இங்கே கொடுத்துட்டு டுவர்ட்ஸ் எண்ட் என்ன சொல்லிட்டாங்க? சப்ஜெக்ட் டு த லிமிட்டேஷன்ஸ் இம்போஸ்டு பை த பார்லிமெண்ட் பை லா. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இதை பார்த்துடலாம். அண்ட் சோஃபார் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பில்லில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்குது. அது ஒரு நைன் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராயல்ட்டிங்கிறது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஸ்டேட்ஸ் வந்து அந்த மினரல் ரைட்ஸ் டேக்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான எல்லா பவருமே லெஜிஸ்லேட்டிவ் பவருமே ஸ்டேட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எம்டிஆர் ஆக்ட் வந்து இந்த பவரை வந்து ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இந்த இது ரிலேட்டடான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோடைய ஜட்ஜ்மெண்ட். நவ் கம்மிங் பேக் டு திஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக என்ன ப்ரொவிஷன் பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஸ்டேட் லெவீஸ். தெரியுதா? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? என்ட்ரி 50 கரெக்டாக. என்ட்ரி நம்பர் 50 என்ன பார்த்தோம்? ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா? சாரி, ஆனால் இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்லி நம்ம பார்க்குற ப்ரொவிஷன் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஸ்டேட் லெவீஸ். ஸோ இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த மசோதா இட் பாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃப்ரம் லெவிங் அடிஷ்னல் டாக்ஸஸ், செஸ்ஸஸ் ஆர் சர்சார்ஜஸ் ஆன் மினரல் ரைட்ஸ் அண்ட் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் பியாண்ட் வாட் இஸ் சென்ட்ரலி ப்ரிஸ்கிரைப்டு. ஓகே,
அண்ட் தென் என்ஹான்ஸ்டு சென்ட்ரல் ரெகுலேஷன். இங்கேயும் சென்ட்ரலி ப்ரிஸ்கிரைப்டா, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் த யூனியன் கவர்மெண்ட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஓவர் மினரல் பேரிங் அண்ட் மினரல் லேடன் லேண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ உங்களுக்கே தெரியுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் தி அப்பர் ஹேண்ட், அவங்களோட கை ஓங்குது இந்த இடத்துல. ஓகே. அண்ட் ஆல்சோ இட் ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ யூனிஃபார்ம் நான் டைவர்ஜென்ட் ஃபிஸ்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார் த மைனிங் செக்டர் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் டு ப்ரிவெண்ட் லோக்கலைஸ்ட் அன்பிரிடிக்டபிள் டேக்ஸ் ஹைக்ஸ். நமக்கு இந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. இவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த ஸ்டேட்ஸ் நம்ம வந்து இதை கொஞ்சம் யூனிஃபார்மாக கொண்டு வரலாம், அதாவது ஒரு சேம் ஃபிஸ்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு டேக்ஸ் ஹைக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகுது. ஸோ அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் தே ஆர் ட்ரையிங் திஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் ஆல்சோ இட் எய்ம்ஸ் டு லோவர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், எலிமினேட் நான் யூனிஃபார்ம் ஸ்டேட் லெவல் டாக்ஸேஷன். எஸ், இப்போ தான் இதான் நம்ம பார்த்தோம். ஓகே. அண்ட் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட்டட் கிரிட்டிக்கல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ். எஸ், இந்தியாவில் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா, பட் எல்லாமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்கா? இல்லை, இம்போர்ட் பண்ணுறோம் நிறையா, எஸ்பெஷலி ஃப்ரம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும், கரெக்டாக. ஸோ இம்போர்ட்டை குறைக்கணுன்றதும் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவாக இந்த சட்டத்தினுடைய அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என்கரேஜிங் லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கீ ப்ரொவிஷன்ஸ் இன் திஸ் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இப்போ தெரிஞ்சதா, ஸ்டேட்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி அப்போசிஷன் பார்ட்டி அப்போஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? ஸ்டேட்ஸினுடைய பவரை இது வந்து கர்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் டிரெக்ட்லி இம்பேக்டிங் வாட் த ஃபீச்சர் ஆஃப் ஃபெட்ரலிசம் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் அக்யூசேஷனாக இருக்குது. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. நமக்கு ஏன்னா இப்போ தான் இந்த பில்லை வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க. நமக்கு மற்ற ஸ்டேட்ஸுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது, அந்தந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 31 மெம்பர் பார்லிமெண்ட்ரி பேனல் டு ரிவ்யூ FCRA பில். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நேற்று தான் இதை பற்றி ரொம்பவே வைடாக கவர் பண்ணோம், கரெக்டாக. FCRA ஆக்ட் 2010, அதில் இப்போது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரிமெம்பர் அபவுட் செட்டிங் அப் அ மேஜர் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. எஸ், எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோமா, எந்தெந்த கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இந்த பில்லை எவ்வளோ வந்து எதிர்க்கிறாங்க. எஸ், பார்த்தோமா. ஃபைனலாக ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ தி பில் இஸ் பீங் ரெஃபர் டு வாட்? அ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. அண்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ன, இதுவும் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எஸ், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் 31 மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு பி தேர் அண்ட் 21 மெஜாரிட்டி லோக்சபாலையும், ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் வில் பி ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ இந்த கமிட்டி இந்த பில்லை கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணி ஃபர்தராக அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஹிட்ஸ் 19-month ஹை ஆஃப் 4.45% இன் ஜூலை. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஜூலை மந்த்துக்கான டேட்டா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19-month ஹையை ரீச் பண்ணியிருக்கு பாருங்கள். டிசம்பர் 2024 இட் வாஸ் 5.22%. ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு லோவராக இருந்திருக்கு. அகெயின் ஜூலை 2026 தான் இப்போது 4.45% இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓகே. நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நியூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க டேட்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நமக்கு இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா தான். ஓகே. ஸோ 4.45% ஜூலை 2026 இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோடைய பேஸ் இயர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ 2024 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாங்கிறது உங்களுக்கு புது பேஸ் இயர் வச்சு தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கேட்டகரி ட்ரெண்ட்ஸ், என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குதுன்னு மேஜராக பார்த்தோன்னா, அதில் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அக்கோமடேஷன், டிரான்ஸ்போர்ட், பர்சனல் கேர் அண்ட் மிசலினியஸ், அண்ட் தென் நமக்கு எதெல்லாம் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் காட்டியிருக்காங்க. ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் 5.2% அதிகமாகிருக்கு. பட் இட் வாஸ் ஒன்லி 5.05% இன் ஜூன். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் இதனுடைய ப்ரைஸ் விலையெல்லாம் அதிகமாகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ குளோபல் லெவலில் உங்களுக்கே தெரியும், எடிபிள் ஆயில் ப்ரைஸஸும் அதிகமாகிருக்கு. இன்னொரு பக்கம் பொட்டேட்டோ, டொமேட்டோ வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே. அண்ட் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் 7.7% வந்து ப்ரைஸஸ் அதிகமாக
அதிகமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் டியூ டு ஹை ஃபுட் அண்ட் ஃபியூவல் காஸ்ட். உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னாலே, ஃபியூவல் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னாலே நமக்கு அது அப்படியே வந்துட்டு எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஃபுட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக ஃபுட் ப்ரைஸ், வெஜிடபிள் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்படியே ஹோட்டல்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் அ செயின் எஃபெக்ட் தானே. ஓகே, ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. அண்ட் தென் பர்சனல் கேர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து அகெயின் டபுள் டிஜிட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் வாஸ் த லோவஸ்ட் லெவல் ரெக்கார்டட் திஸ் இயர். அண்ட் கூலிங் இன்ஃப்ளேஷன் எதெல்லாம் ஓகேவா இருந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெல்த் கேர் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கு. அண்ட் ரெக்ரியேஷன், ஸ்போர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நார்மலாக இருந்திருக்கு. ஓகே, அண்ட் மான்சூன் ரெயின்ஸ், நமக்கு எக்ஸஸ் ரெயின்ஃபால் அதிகப்படியாக பார்த்தோமா, ஸோ அதனால் நிறைய க்ராப் டேமேஜஸ் நடந்திருக்கு. நமக்கு பல்ஸ் ஹார்வெஸ்டிங், அது வந்து அந்த ஹார்வெஸ்டிங் சைக்கிள் வந்து டிலே ஆகிருக்கு, அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஓவராலாக இது நமக்கு நியூஸில் கொடுத்துருக்குற டேட்டா. நவ் அபவுட் த பேசிக்ஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது? எஸ், நமக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிறது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணுற ஒரு இதுதான். கரெக்டாக ஒரு மெஷர், ஒரு மெட்ரிக் தான். ஸோ இட் இஸ் தி ஆவரேஜ் சேஞ்ச் ஓவர் டைம் இன் த ப்ரைஸஸ் paid by both urban and rural consumers for a basket of final goods and services. See, இப்போ நான் as a person ஏன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து இருக்கேன். எனக்கு அன்றாட தேவைக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்? ஸோ ஒரு பக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்கெட் ஆஃப் குட்ஸில் வந்து எனக்கு ஃபுட்டு தேவைப்படும், இல்லை நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஃபியூவல் தேவைப்படும், இல்லை நான் ஹோட்டல்ஸில் வந்து போய் சாப்பிட்றேன், இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து எனக்கு தேவையாக இருக்குது, அதுக்கெலாம் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதே இது இன்னொரு பர்சன் பி, அவங்க வந்து சிட்டியில் இருக்காங்க, இந்த பர்டிகுலர் சிட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு மாதத்தில் தேவைப்படுது, அவங்க எவ்வளோலாம் ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ், ஸோ அதுதான் அதனுடைய ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுது. ஓகே, அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த எண்ட் கன்சியூமர். கரெக்டாக நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி லெவலில் வந்துட்டு நமக்கு இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறது. வேறஸ் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது என்னது? ஆக்சுவல் ரியாலிட்டி என் கன்சியூமர் சைட்லேருந்து மெஷர் பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு கன்சியூமரும் என்ன மாதிரியான சிச்சுவேஷனை ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் கோ த்ரூ பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். ஓகே, அண்ட் இந்த சிபிஐ டேட்டா கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது NSO அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் தீஸ் ஆல் நமக்கு தெரியும், இன்ஃப்ளேஷனில் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியோட பங்கு என்ன, ஆர்பிஐ வந்து எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் பேண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். எஸ், 4% ±2 வந்து மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக. ஸோ இப்போ நமக்கு என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு? 4.45%. ஸோ வி ஆர் ஸ்டில் வெல் விதின் த ப்ராக்கெட், பட் ஸ்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு பி கன்சர்ன்ட். ஓகே, அண்ட் இதில் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாலட்டைல் காம்பனன்ட்ஸ், அதாவது ஃபுட் அண்ட் எனர்ஜின்றது ரொம்பவே வாலட்டைல் காம்பனன்ட்ஸ். அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக, காம்பனன்ட்ஸ். ஸோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுக்குறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இதையும் சேர்த்து டேட்டா கொடுக்குறது தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அமித் தசில் NCSE பேனல் டு ப்ரோப் சென்டர்ஸ் டீரிசர்வேஷன் ப்ரப்போசல்ஸ். ஓகே, நம்ம ரிசர்வேஷன் சோஃபார் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ரிசர்வேஷன் வந்து நமக்கு எஜுகேஷன் சிஸ்டமில் ரிசர்வேஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதுல ரிசர்வேஷன் இருக்குது, என் ப்ரமோஷன்ஸில் ரிசர்வேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்ட், ஓகே, ஃபைன். அது என்ன டீரிசர்வேஷன்? ஸோ இந்த நியூஸோடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, so first of all, what is dereservation? So dereservation is the administrative process of treating a reserved vacancy for SC, ST or OBC as an unreserved one when eligible reserved category candidates are unavailable. புரியுதா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டீரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான், அதாவது நிர்வாகத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், நிர்வாகத்துக்காக. ஓகே, ரிசர்வ்ட் வேகன்சி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல SC, ST ஆர் OBC யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ரிசர்வ் பண்ணுறாங்க. ஒரு 100 போஸ்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்தமாக இந்த 3 கம்யூனிட்டியில் யாரோ இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு 25 போஸ்டிங் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 24 போஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு போஸ்ட் ஃபில் ஆகலை, அது வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வேக்கண்ட்டாக இருக்கிற போஸ்ட்டை மற்ற கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறது. ஓகே,
So when reserved category candidates are not available, these seats are filled by unreserved ones or treated as unreserved one. அந்த மாதிரி ஓகே, ஜென்ரலாக ட்ரீட் பண்ணுறது. ஓகே, அண்ட் அண்டர் டிஓபிடி, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கைட்லைன்ஸ், தெர் இஸ் அ ஜென்ரல் பேன் ஆன் டீரிசர்வேஷன் இன் direct recruitment to ensure affirmative action quotas are strictly maintained. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கிறது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அவங்க தான் நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணுறது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ரூலே என்னது, டீரிசர்வேஷன் வந்து இந்த டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட், எஸ்பெஷலி இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸ்லலாம் டீரிசர்வேஷன் கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூலாகவே இருக்குது. ஓகே, சாரி. ஓகே, ஸோ ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது டீரிசர்வேஷன் நம்ம டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயுமே நடக்கும். பட் எப்போது, rare circumstances, specifically where a group A post cannot be left vacant in the public interest. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது, அடுத்த வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இல்லை அடுத்த ப்ராசஸ்லாம் எக்ஸாம் டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் அகெயின் வந்து பிக் பண்ணி அது வரைக்கும் we cannot wait அப்படிங்க இருக்கக்கூடிய குரூப் ஏ போஸ்ட் அவுட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அந்த போஸ்ட்டில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த போஸ்ட்டில் மட்டும் இந்த டீரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடக்கும். அதில் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன்லையுமே டீரிசர்வேஷன் அலோவ் பண்ணுவாங்க வென் சர்டன் கேட்டகரி அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். நவ் வாட் இஸ் த இஷ்யூ? சி, இப்போயும் அதே மாதிரி டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டீரிசர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதுக்கு என்சிஎஸ்சி, தட் இஸ் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு காஸ்ட் இருக்கா? இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ரிமெம்பர்? எஸ். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக யூனியன் கவர்மெண்ட் வந்து நிறைய போஸ்ட்டை வந்து டீரிசர்வ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக இன்கொயரி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்சிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்சிஎஸ்சி என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய மினிஸ்ட்ரிஸ், அதாவது இந்த இப்போ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பார்க்குறோம்ல, அதே மாதிரி மற்ற மினிஸ்ட்ரிஸ்மே நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்து இந்த மாதிரி டீரிசர்வ் பண்ணணும், கோட்டா டீரிசர்வ் பண்ணுங்கள், இந்த கேண்டிடேட் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வி டு நாட் கெட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் அண்ட் எவ்வளோ தூரம் வந்து ஜென்யூன் எஃபர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்சிஎஸ்சி வந்து இந்த என்கொயரிக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏர்லியராக 2 வீக்ஸ் டைம் இருந்தது. ஓகே, அதாவது 2 வாரத்துக்குள்ளே இந்த போஸ்ட்லாம் டீரிசர்வ் பண்ணலாமா வேணாமாங்கிறத ரிவ்யூ பண்ணி சொல்கிறதுக்கு. ஓகே, பட் அந்த டைமை இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அப்ஜெக்ஷன் கொடுத்து இவ்வளோ ஷார்ட் டைமில் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுனால 2 வீக்ஸாக இருந்தது 1 மந்த்தாக அந்த அப்ஜெக்ஷன் விண்டோவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை, ரிசர்வ்டு போஸ்ட்டை டீரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். எஸ்பெஷலி எந்தெந்த இப்போ சப்போஸ் அந்த எஸ்சி ரிசர்வ்டு சீட்ஸில் வந்து வேகன்சியாக இருக்குது அப்படின்னா என்சிஎஸ்சி ரிவ்யூ பண்ணி சொல்லணும். இல்லை எஸ்டி போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அதுக்கு டீரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னா என்சிஎஸ்டி, தட் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ரிவ்யூ பண்ணி சொல்லணும். இதே இது ஓபிசியாக இருந்தால் என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அவங்க பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி சொல்லணும். அவங்க ரிவ்யூ பண்ணி சொன்னதுக்கப்புறம் கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், ஏன்னா இந்த மினிஸ்ட்ரியும் உள்ளே வரும் கரெக்டாக, அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ டிஓபிடி அண்ட் தென் ஃபைனலாக மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர், ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ 1 மந்த் டைம் வந்து ஃபர்தராக கேட்டிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஸ், Article 16 Clause 4 talks about states' power to make provision for reservation in appointments or post. எஸ், ஏதாவது நமக்கு அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிட்டிசன்ஸ்க்கு ரிசர்வேஷன் மேக் பண்ணுறது. தென் 4A என்னது, ரிசர்வேஷன் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். 16 Clause 4A. 4Bங்கிறது அன்ஃபில்டு ரிசர்வ்ட் வேகன்சிஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதாவது பேக்லாக் வேகன்சிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு எவ்ரி டைம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் தென் Article 335, 38 Clause 8, 9 இதெல்லாமே 338 தான் உங்களுக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ரிமெம்பர். ஸோ
இதெல்லாம் உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ரிலேட்டட் டு த நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அப்பர் ஹவுஸ் பாசஸ் பில்ஸ் டு சேஞ்ச் நேம் ஆஃப் கேரளா ஸ்ட்ரென்தன் என்சிடிசி. ஓகே, ஸோ கேரளா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ரிமெம்பர், கேரளம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், கேரளா டு கேரளம். ஸோ இந்த இது நேம் சேஞ்சுக்கான பில்லு வந்து இப்போது பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அனதர் பில் என்சிடிசி ரிலேட்டடான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்யசபா தான் இந்த பில்லை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில் 2026. ஓகே, ஸோ த பில் அஃபீஷியலி ரீநேம்ஸ் த ஸ்டேட் ஆஃப் கேரளா டு கேரளம் in the English text of the constitution. So first schedule தானே நமக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நேம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுக்கான ரெசல்யூஷன் கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் அசம்பிளியில் 2024லேயே பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாருமே யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்களுடைய மலையாளம் மொழி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துகிற விதமாகவும் அவங்களுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து சொல்கிற விதமாகவும் நேம் சேஞ்ச் வந்து நடந்திருக்கும். அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனல் பேசிக்ஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய நேம் ஆல்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிக்கல் 3 ஞாபகத்துக்கு வந்ததா? எஸ், ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது? இட் empowers the parliament to enact legislation for the formation of new states. Formation of new states 1. Alteration of areas boundaries 2. Alteration of the name of any existing state 3. ஓகே, 3 விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆர்டிக்கல் 3ல். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், alteration of areas or boundaries, alteration of the name of any existing state. அண்ட் இதில் என்னென்ன ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பில் வந்து நமக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுடைய ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வேணும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ரெஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் வந்து அந்த லைக் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரிவிச்சிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஸ்டேட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ த பிரசிடென்ட் மஸ்ட் ரெஃபர் இட் டு த கன்சர்ன்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ தானே நம்ம கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் திருப்பி நமக்கு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நேம் சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் நமக்கு வந்து கேரளாவில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ரெசல்யூஷன் வந்து மேட்ரே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, சி தட் இஸ் யுவர் நான் பைண்டிங் நேச்சர். த வியூஸ் ஆர் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் கன்சல்டேட்டிவ் ஒன்லி. ஓகே, பார்லிமெண்ட் இஸ் நாட் பவுண்ட். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, empowers the parliament to enact. Okay, so parliament is not bound to accept them and can proceed with amendments. And once இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆர்டிகல் 4 சிம்பிள் மெஜாரிட்டி படி இந்த பில்லை பாஸ் பண்ணால் போதும். ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லிங்குவிஸ்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். லைக் 1956 உங்களுக்கு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ட்ராவன்கோர், கொச்சின் அப்போது இருந்த அந்த ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நேமாக சேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேரளாவாக வந்து டிரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. பட் மலையாளம் லிட்ரேச்சர் ஸ்பீச்லலாம் பார்த்தோன்னா கேரளத்தில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக, ஸோ இப்போ கேரளம்னே மாற்றிருக்காங்க. So that's all about this one. Next one, National Cooperatives Development Corporation Amendment Bill 2026 NCDC சிம்பிளா. ஓகே, ஸோ இதுவும் இப்போ ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்சிடிசியோடைய பவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எம்பவரிங் இட் டு எக்ஸ்டெண்ட் லோன்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ். சி நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ சம்திங் டு டூ வித் கோஆப்ரேட்டிவ்ஸ், ரைட்? அதுதான். அண்ட் மினிஸ்ட்ரி ஃபர்தராக என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, பில் என்ஹான்சஸ் த ஃபினான்ஷியல் ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் என்சிடிசி. ஓகே, சொல்லியிருக்காங்க. நவ் அண்டர்ஸ்டாண்ட் the background or the statutory provision. NCDCங்கிறது உங்களுக்கு ஒரு statutory corporation-ஆ 1963ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க under the NCDC Act of 1962. ஸோ ஒரு statutory body தான். and it operates under the Ministry of Cooperation. So Ministry of Cooperation, Ministry of Home Affairs, yes, Home Affairs Minister தான் ஹெட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ
இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் இவங்களுடைய கோர் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பெஷலி ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் பற்றி யூ ஷுட் நோ. ஓகே, எல்லாத்தையுமே இவங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.